நம் உலகில் மனிதர்கள் உருவாகுவதற்கு முன்பாகவே மனித உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள் உருவானது. அந்த மனித உணர்வுகள் இயற்கையாக உருவாகியது என சிலர், கடவுளால் உருவாக்கப்பட்டது என்று சிலர். உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள் மிகவும் ஆபத்தானது. அது நம் காலத்தையும் வாழ்க்கையையும் மாற்றிவிடும் ஆற்றல் கொண்டது. உணர்வு மற்றும் உணர்ச்சியில் முக்கிய பங்களிப்பது அன்பு. இந்த அன்பு நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். இந்த அன்பு ஒருவனை நல்லவனாகவும் மாற்றும், கொடியவனாகவும் மாற்றும். இந்த உலகமே அன்பால் பிணைக்கப்பட்டது. ஐயோ, அது உனக்கு தான் மார்கழி. லே, இது தங்கம். ஆமாம், தங்கம் தான். எங்கள் அம்மா வருது. எங்கள் அம்மாவும் ஐயாவும் நான் சின்ன வயசாக இருக்கும் போதே போய் சேர்ந்துட்டாங்க. தோ எங்கள் ஐயாவை ஞாபகமாக அதை காப்போம், எங்கள் அம்மா ஞாபகமாக இந்த கம்பளம் வச்சுருக்கேன். இது உங்ககிட்ட இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ஏதோ சொல்ல வர, ஒழுங்கா முகத்துக்கு நேராக சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயோடா, ஒரு வழியாக மைக்கிள் சொல்லிட்டான்டா. சின்ன வயசுலேருந்து இது உன் வாயிலேருந்து வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக ஸ்கூல் முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே சொன்னியே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மைக்கிள். நான் கொஞ்சம் கெட்டவன், உன்னை மாதிரி கிடையாது. என்னை ஏற்றுப்பியா? இது நீ கேட்கணுமா? ஐயோ மார்கழி!
வணக்கம், இது மீண்டும் பிரபா. இன்று நாள் மே 20, 2024. பாயும் புலிகள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எஸ்டர்டேஸ் ரேஷியோ 0.2. கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் அவர் சேனல் சவுத் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டு சிவானியை 2 வாரம் கழித்து மீட் பண்ண போகிறேன். அவகிட்ட டாக்டர் சொன்ன முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். அவன் மனசு தாங்கமான்னு தெரில, அவள் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். பிரேவ் கேர்ள். அவகிட்ட பேசினா இன்றைக்கி எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். ரெக்கார்டிங் நம்பர் 4237, day 312. Let's see what's going to happen. என்னால் முடியல சிவானி, என்னால் முடியல சிவானி. என்ன உனக்கு முடியல? இங்க பாரு. ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பிரெயின் டியூமர். கீமோ பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லை. யூஸ் இல்லைன்னு டாக்டர் சொல்லட்டும். நீ ஒழுங்கு மரியாதை அட்டன் பண்ணு. என்னால் வலி தாங்க முடியல சிவானி. என்ன உனக்கு முடியல? பிரபா புரிஞ்சுக்கோ பிரபா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம். அப்புறம் கடைசியில் எல்லா கையில இருந்து அனுபவிக்க முடியாமல் போயிடும். என்னால் வலி தாங்க முடியலடி. நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் என் சாவை தள்ளி போட தான் முடியும். சாவாமலாம் தடுக்க முடியாது. இதை நான் சொல்ல, டாக்டர் கௌதம் சொன்னது. ஏ அழாதடா, நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீயே இப்படி எல்லாம் பேசலாமா? நீ தாண்டா எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது. யூடியூப்ல இருக்க மாதிரிலாம் ரியல் லைஃப்ல இருக்க முடியாது. அது வேற பிரபா, இது வேற பிரபா. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒரே ஆள் தான் பிரபா. இந்த தண்ணி குடி பிரபா. இல்லை வேணா விடு. எனக்கு இன்னும் கொஞ்சம் மாசம்தான் இருக்கு. கடைசியாக ஒரு வீடியோ பக்காவாக ஒரு கேஸை பிடிச்சி முடிச்சுட்டு இந்த சேனல் வாங்கிட்டு படிச்சிடறேன். அப்படி சொல்லாதடா சிவானி, நில்லு. எப்போ பாரு கடைசியான்னு இப்படி பேசாதடா. சரி, கடைசியாக வேணாம். இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ், யூனிக்கான கேஸ் எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. பைத்தியமாடா நீ? 3 வாரமா தேடிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி எந்த கேஸுமே கிடைக்கல. நம்மளே யூடியூப்ல 4000 வீடியோக்கு மேலே போட்டு வச்சிருக்கோம். இதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பார்த்தா எவனோ ஒருத்த போட்டு வச்சிருக்கான். இந்த லட்சணத்தில் எப்படி போய் புது கேஸ் கண்டுபிடிக்கிறது சொல்லு? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நானும் யோசித்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு கேஸ் பண்ணோம்ல. ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஹலோ, சொல்லு சிவானி. ஹலோ டாக்டர், ஹாஸ்பிட்டல்லையா இருக்கீங்க? இல்லை சிவானி, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. டாக்டர், அவன்கிட்ட ஏன் இப்படி சொன்னீங்க? அவன் என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கான். எனக்கு நாள் இல்லை, நான் சீக்கிரமாக செத்துருவேன் அப்படின்னு. லிசன் சிவானி, ஹீ இஸ் கவுண்டிங் ஹிஸ் லாஸ்ட் டேஸ். எனக்கு பயமாக இருக்கு டாக்டர். அவன்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லவே இல்லை. ஒரு வேளை ஸ்கேன் ரூம் கதவு ஓப்பனில் இருந்திருக்கும். மேபி அவன் ஒட்டி கேட்டிருக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹீமோதெரப்பி போயிட்டுருக்கு. லிசன் சிவானி, அவன் கீமோதெரப்பி பண்ணுறதுனால ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கான். ஸோ வாரம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வா. நீயும் அவனை நல்லா பார்த்துக்கோ. நான் வெளியில் இருக்கேன். ஃபியூ ஹவர்ஸில் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். போயிட்டு கால் பண்ணுறேன். சரி, ஓகே. நான் அப்புறமா செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஹே பிரபா, ஃபோனில் யார்? டாக்டர் கௌதம் இருக்கார்ல, அவர் கார் நம்மக்கிட்ட தானே இருக்குது. சர்வீஸ் விடுறதுக்கு கேட்டார். ஏன், என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, ஒன்றும் இல்லை. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? உனக்கு முகாம்லேருந்து புக்கு வந்திருக்கு,
கொரியர்கார ஃபோன் அடிச்சான், அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரி வா போகலாம். ஊர் சுற்றி ரொம்ப நாள் ஆச்சு. மால் போனோம். போகலாமா? சரி வா போலாம். பிரபா, இன்னைக்கு எடுக்க போகிற ஷார்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எடிட் பண்ணி அவுட் கொடுத்தா போதும்ல? போதும் போதும், பொறுமையாகவே தான். சாப்பிட்றியா பிரபா? இல்லை வேணாம், சாப்பிடு. அதென்ன பீஃபா? ஆமாம் வேணுமா? ஏய், கேன்சர் ரெட் மீட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது சிவானி. சாரி, தெரியாமல் கேட்டுட்டேன். பிரபா, இந்த ஷார்ட்ஸில் எப்போ அப்லோட் பண்ணுறது? நாளைக்கு பண்ணு. ஹலோ, சொல்லுமா. நல்லா இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன விஷயமா ஃபோன் அடிச்சிருக்கீங்க? என்ன? அதெல்லாம் என்னால் வர முடியாது. எனக்கு அங்கே வந்தால் பழைய ஞாபகம்லாம் வருதுமா. எத்தனை வாட்டிமா சொல்கிறது? என்னால் திதிக்கு வர முடியாது. எனக்கு வர இஷ்டம் இல்லைம்மா. நீங்கள் முதல்ல ஃபோன் வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் முடிவாக சொல்கிறேன், என்னால் வர முடியாது. என்ன எல்லாம் கேட்டாச்சா? இல்லையே. நம்பிட்டேன். சரி தள்ளு. அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன்? ஆமாம். ஏதோ திடீர்னுலாம் பேசிட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம். என்கிட்ட சொல்ல மாட்டியா சிவானி? என் தங்கச்சி திதிக்கு தான் வர சொன்னாங்க. தங்கச்சியா? கசின் சிஸ்டரா? இல்லை, எங்கள் அப்பாவோட பொண்ணு. இல்லை புரியல. என்னை பெற்ற அப்பா நான் சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டார். எப்படியா இருந்தாருன்னா எனக்கு தெரியாது. நான் 8 வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் பேர் பகவதி கண்ணன். அவரோட ஒய்ஃப் டெலிவரி டைமில் இறந்து போயிட்டாங்க. அப்போ உங்கள் அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கரெக்டா? கரெக்டு தான். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா இவர் 2 பேரும் ஒன்றா தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் அக்கா தங்கச்சி மாதிரிலாம் பழகினதில்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். சின்ன வயசில் அவள் தான் எனக்கு எல்லாமே. அந்த பொண்ணு பேர் என்ன? மார்கழி. மார்கழி, நல்ல தமிழ் பேர். சரி, அதோடு அந்த பொண்ணு எப்படியா இருந்தா? சூசைடா? அவள் சின்ன வயசுலேருந்தே மைக்கில் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பையனை அவனை லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். ஸ்கூல் முடிச்ச கையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில வாரம் சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அவளை வெட்டிட்டான். இப்போ அந்த பையன் எங்கே இருக்கான்? ஜெயிலியா? பார்க்க முடியுமா? இல்லை, அவனை யாரோ கொன்னுட்டாங்க. அவன் பாடி சாமி ஊர்வலம் போகிற காட்டுக்குள்ளே கிடச்சிது. பக்கத்துலேயே ஒரு பெரிய அருவா இருந்தது. கருப்பசாமி அவனை எரிச்சே கொன்னுட்டு. ஏய், நம்ப கூட முடியல. சிவானி, நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? உண்மை எனக்கு கசக்க தான் செய்யும் பிரபா. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னல, அது கருப்பசாமிக்கு இல்லையா? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? சிவானி, இது இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்டேஜிங். இத்தனை நாள் எத்தனை கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்போம், இது கூட அவன் மண்டையில் ஏறல. வாட்ஸ் தேர் ஏஜ்? எக்ஸாக்டாக அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது மைக்கேல் 18, மார்கழி 17. சைல்டு மேரேஜா? என்ன சொல்கிற சிவானி? நான் முடிவு பண்ணிட்டேன்.
என் ஃபைனல் கேஸ் மார்கழி கொலை. இல்லை வேண்டாம் பிரபா. ஏன் வேணாம் சொல்கிற சிவானி? எனக்கு புரியுது. திஸ் கேஸ் ஆஸ் அ பர்சனல் கனெக்ஷன். எனக்காக இந்த ஒரு வாட்டி என்னை நம்பி என் கூட வா. கூட வா. சரி, எங்கே போகிறோம்? தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடி என்ற அற்புதமான கிராமத்துக்கு போகிறேன். இல்லைடா, இந்த உடம்பை வச்சுட்டு எப்படா போகிறது? எனக்கு புரியுது சிவானி, என் உடம்பு ஒத்துழைக்காது. ஜஸ்ட் 2 days அங்கே போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்து வீடியோ போடுவோம். இந்த கும்பகோணம் கொலை கேஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. ப்ளீஸ் கடைசியாக ஒரு தடவை என் கூட வா. சரி போகலாம். சூப்பர். நான் போய் டிக்கெட் போகிறேன். ஏய், அவங்க 2 பேருக்கு ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு, காமிக்கிறேன். அக்கா, இன்னைக்கு நைட் நான் சீக்கிரம் தூங்கிட்டேன்க்கா. ஆப்போசிட்டில் என்ன நடந்துச்சு நான் பார்க்கவும் இல்லை, சத்தமும் கேட்கல எதுவும். என்ன இந்த வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா? நான் கூட்டு போகிறத பற்றி எதுவும் பிரச்சனையும் இல்லை, ஆனால் அங்கே போய் வேஸ்ட்டு தான். ஏன்டா அப்படி சொல்கிற? அதான்க்கா, ரீசெண்டாக நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அதான் உனக்கு தெரியுமே. நான் அந்த ஊர்லேயே இல்லையே, எனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சு? இரு, நான் பார்த்துட்டு வரேன். பிரபா, நில்லு. என்ன பண்ண சொல்கிற? நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எங்கே போனாலும் கேட்டு போடுறாங்க. உங்கள் அம்மா கிட்ட கேட்டால் ஓன்னு அழுவுது. உங்கள் அப்பா துபாயில் இருக்காரு. எப்படி இந்த கேஸை முடிக்கிறது? நான் கிளம்புறேன் சிவானி. கோயிலுக்குள்ளே எடுக்க பர்மிஷன் கொடுப்பாங்களா தெரில. நீ போய் கேட்டு வா. பிரபா, அங்கே பெர்மிஷன் கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி, கோயில் பின்னாடி போய் எடுக்கலாம். சரி, ஓகே. ட்ரைபாட் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. சரி, வாப்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரபா. வெல்கம் டு பாயம்புலிகள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடி என்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஊரோட கருப்பசாமி கோயில். இங்கே இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோன்னா சாமி கும்பிட்றதுக்கெலாம் இல்லை, மார்கழி கொலை வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் பர்மிஷன் கிடைக்கல, கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன். வாங்க போகலாம். மைக்கேல், மார்கழி இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. லவ் பண்ணிட்டு இருந்தவங்க ஸ்கூல் முடித்த கையோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி 3 வாரத்துக்கு அப்புறம் மைக்கேலுக்கும் மார்கழிக்கும் நடந்த ஒரு சண்டையில் மைக்கேல் மார்கழி தலையை வெட்டி கொண்டிருக்கான். கொன்னுட்டு தலைமறைவான மைக்கேலோட பாடி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கருப்பை வேட்டைக்கு போகிற காட்டுக்குள்ளே எரிஞ்ச இலை கிடச்சிருக்கு. போலீஸ் ரெக்கார்ட் படி மைக்கேல் மார்கழியை வெட்டி கொண்டிருக்கான். ஆனால் இங்கே இருக்க கதை என்னன்னா, மைக்கேலோட பாடியை கருப்பசாமி எரிச்சு கொண்டிருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை. மைக்கேல் தான் மார்கழியை கொலை பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் எதுக்காக கொலை பண்ணியிருக்கான்னு தெரியணும். இப்போது மைக்கேலை யார் கொலை பண்ணாலும் நமக்கு தெரியணும். இந்த 2 புதிருக்கும் விடை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம புளியங்குடிக்கு வந்திருக்கோம். கட்டு எடுத்தது காட்டு. ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து எங்கே போகிறோம்? கருப்பை வேட்டைக்கு போகிற காட்டுக்கு.
மைக்கேல் ஸ்கூல் முடித்த கையோட மசுக்குட்டி மாயாண்டி வச்சிருந்த மெக்கானிக் ஷெட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கான். அதில் வந்த காசில் தான் அவன் மார்கழி கூட வாழ்ந்துருந்துருக்கான். பிரபா, நம்ம ஏன் முடிஞ்சு போன கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்? மார்கழியோட கேஸ் தான் முடிஞ்சு போனது. மைக்கிளோட கேஸ் இன்னும் முடியல. இப்போ வரைக்கும் அவனோட பாடி அன்ஐடென்டிஃபைட் பாடின்னு தான் ரெக்கார்டில் இருக்குது. இப்போ அவனை கொலை பண்ண இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு கொலையை யார் பண்ணியிருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவிடன்ஸை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னது? மோட்டிவ். ஃபைண்டிங் த மோட்டிவ் ஆஃப் த கில்லர். இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த கேஸை முடிச்சிடலாம். மைக்கிள் எதுக்காக மார்கழியை கொலை பண்ணணும்? நீ இப்படி யோசிச்சு பாறேன். சின்ன வயசுலேருந்து உயிருக்கு உயிராக அந்த காதலிச்சுட்டு இருக்க பொண்ணை எதுக்காக மைக்கிள் கொலை பண்ண போகிறான்? அவங்க 2 பேரும் சின்ன பசங்க. ஒரு வேளை எதையும் ஆணவக்குள்ளே இருக்கக்கூடாது? இருக்க வாய்ப்பில்லை பிரபா. ஜாதிக்காரங்களே கொலை பண்ணியிருந்தாலும் மைக்கிள் எதுக்காக அந்த இடத்த விட்டு தப்பிச்சு தலைமறைவாகணும் சொல்லு. சரி, நான் உன் வழிக்கே வரேன். இப்போ மார்கழியை கொண்டது மைக்கிள்னா அப்போ மைக்கிளை கொண்டது யார்? அந்த பாடி பக்கத்தில் ஒரு பெரிய அருவாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதையே யாராவது நம்ப வைக்கிறதுக்காக எடுத்து வந்து வச்சிடக்கூடாது? என்ன சொல்ல வர? எவனோ ஒருத்தன் 2 பேரையும் கொலை பண்ணான்னு சொல்ல வரியா? நம்ம அந்த ஆங்கிள்லேயும் யோசிக்கணும்னு சொல்ல வரேன். இப்போது சாமி அவனை கொலை பண்ணியிருந்தா எதுக்காக அவன் பாடி எடுத்துகிட்டு போய் அந்த காட்டுக்குள்ளே போடணும்? கோயிலே போட்டிருக்கலாம்ல. அவன் ஏன் தெரியுமா பாடி இருந்து கோயிலில் போடல? ஏன்னா அன்றைக்கி நைட்டு கோயிலில் விசேஷம். ஊரில் இருந்த மொத்த ஜனமும் அந்த கோயிலில் தான் இருந்தாங்க. அதனால் பாடி எடுத்துகிட்டு போய் சாமி ஊர்வலம் போகிற காட்டில் போட்டிருக்கான். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை சாமி அவன் பாடி எரிச்சிருந்தா எதுக்காக அவன் பாடி சர்க்கரையை போட்டு எரிக்கணும்? என்ன? அவன் ஏன் தெரியுமா அவன் பாடி உரு தெரியாமல் எரிச்சு போட்டிருக்கான்? ஏன்னா அவன் கூட இருக்கனே வந்து சொன்னாலும் அது அவன் மூஞ்சி தான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. இப்போ அட்டாப்சி ரிப்போர்ட் படியும் அவன் பாடி ஒரு அன்ஐடென்டிஃபைட் பாடி தான். அது மைக்கிள் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட இல்லை. இதை நான் சொல்லலை, எல்லாம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கு. கண்டுபிடிச்சிருக்க கனெக்டிங் டாட்ஸ். உனக்கு என்ன தோணுது? மார்கழியை கொலை பண்ணது மைக்கிளாக இருக்கலாம். இல்லை மார்கழியை வேற யாரோ கொலை பண்ணுறப்போ மைக்கிள் அதை பார்த்துருக்கலாம், அதனால் அவனையும் கொலை பண்ணியிருக்கலாம். இல்லைனா போலீஸ் ரெக்கார்டில் இருக்க மாதிரியும் இருக்கலாம். இப்போ போலீஸ் ரெக்கார்டில் என்ன இருக்குன்னா, மார்கழியை மைக்கிள் கொலை பண்ணியிருக்கான். இப்போ கொலை பண்ண மைக்கிளோட பாடி 1 வாரத்துக்கு அப்புறம் எரிஞ்ச நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போது செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. 70% இந்த கேஸ் ஓவர். இன்னும் அந்த 2 கேள்விக்கு மட்டும் ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா நம்ம நிம்மதியாக ஒரு கிளம்பிடலாம். பிரபா, நான் இந்த இடத்த வீடியோ ஃபோட்டோ 2மே எடுத்து வச்சிட்டேன். உனக்கு ஓகே தானே? நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைக்கிளுக்கு அப்பா அம்மாலாம் இல்லை. அவனோட 10 வயசில் அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. மைக்கிள் ரொம்ப நல்ல பையன் சார். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். மார்கழி ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனால் அந்த மைக்கிள் தான் சரியான போதகை. அவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது. அவனை பற்றி பேசினாலே அருவருப்பாக இருக்கு. ச்சே, அவனை போய் எப்படிதான் மார்கழி லவ் பண்ணாலும் தெரில. ச்சே. கோயில் சாட்சியாக கல்யாணம் நடந்திருக்கு. கருப்பசாமி தலைமையில் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த புள்ளைய கெட்டிட்டு அந்த புள்ளைய வச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த பையன் அவளை வெட்டி கொண்டுட்டான். ஒரு சாமி சும்மா விடுமா சொல்லுங்க? நீ ஏதோ அவசரப்படுறியோன்னு தோணுது மார்கழி. இதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். இல்லைக்கா, இதான் சரியான நேரம் தோணுது. வீட்டில் நான் அவனை கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல. எப்பயுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. லூசாடி நீ. இந்த மாதிரி பேசுறதுக்கு யாரும் சொல்லி தந்தது? மைக்கிள் ஒரு குடிகாரன். அவனை போய் நீ எப்படி லவ் பண்ண? சொன்னே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த முட்டாள்தனமான ஐடியா யார் கொடுத்தது உனக்கு? இல்லைக்கா, நீ புரிஞ்சு பண்ணுறேன் நான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஐயோ இல்ல மார்கழி, காதல் உன் கண்ணை மறைக்குது. 2 பேரோட அப்பா அம்மிட்ட பேசினா அவங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க?
இப்போ என்னதான் சொல்ல வர மார்கழி? இன்னைக்கு நைட்டு கருப்பசாமி கோயிலில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். 3 வாரம் கழிச்சு சேவியர் சர்ச்சில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். அது இல்லீகல்ல? பணம் கொடுத்தா எல்லாம் லீகல் தான். என்னையே அடிச்சல நீ. மார்கழி நில்லு மார்கழி. சிவானி, நான் உனக்கு கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காத. நீ கொஞ்ச நாளாகவே டிஸ்டர்ப்டாக இருக்கு. இந்த கேஸ் எடுத்ததுலேருந்தே சரியில்லை. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இட் ஹாஸ் அ பர்சனல் கனெக்ட். எனக்கு இந்த கேஸை பற்றி விசாரிக்க பழைய ஞாபகம்லாம் வருது. என்னோட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒரு விஷயம். நான் உனக்கு கேட்குறேன், கோவப்பட மாட்டேல? கோவப்பட மாட்டேன், சொல்லு. நம்ம 2 பேருக்கு 5 வருஷமாக ஒருத்தர் தெரியும். ஒரே காலேஜில் தான் படித்தோம். இது வரைக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுற நீ மார்கழி பற்றியும் ஃபேமிலி பற்றியும் இன்டெப்த்தாக இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல. என்ன சொல்ல வர பிரபா? எதுவாக இருந்தாலும் எனக்கு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடு. இத்தனை வருஷத்தில் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா? அவளை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. இப்போ மார்கழியை கொண்டது மைக்கிள்னா மைக்கிளை கொண்டது போதும் பிரபா, என்னைய சந்தேகப்படுறல? நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு சொல்ல வரல, இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன். போதும், நீ கார்ல ஏறு, வா ஸ்டூடியோ போகலாம். நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே. பதில் சொல்கிறீ? உனக்கு எங்கே தெரிய போகுது? அக்கா தங்கச்சி பாசம்லாம் குடும்பம்னு ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும். அக்கதே வந்து உனக்கு எங்கே தெரியும்? என்னடி பேசுகிற? உனக்கு தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியும்ல. எங்கள் அம்மா அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க, ஈழப்போரில் குண்டு அடித்து இறந்து போனாங்க. நான் அப்படிலாம் சொல்ல வரல பிரபா. எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசுகிற? உன்கிட்ட இருந்தது எதிர்பார்க்கல சிவானி. பிரபா நில்லு பிரபா.
எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேஸில் இப்போது ஃபைனலாக என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். மார்கழியும் மைக்கிளும் சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வயசுக்கு மேலே வயசு கோளாறில் காதலாக மாறுது. காதல்ன்றது ஒன்றும் தப்பான சொல்லலாம் கிடையாது. அப்போ எது தப்பு? மார்கழி மைக்கிள் இவங்க 2 பேர் பண்ண பெரிய தப்பு என்னென்னா கல்யாணம் பண்ணுது. அதுவும் 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணுது. இந்த மாதிரி சின்ன வயசில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா தான் காதலுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். காதல்னா என்ன, வெறும் கல்யாணம் மட்டும்தானா? அதை தாண்டி எவ்வளவோ இருக்குது. மார்கழி மைக்கிள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன வயசில் லவ் பண்ணுற பாதி பேரோட வாழ்க்கை டோட்டலாக திசை மாதிரி போகுது. இந்த வயசில் வரது எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபேக்சுவேஷன், மோர் லைக் அன் அட்ராக்ஷன். இந்த வயசில் வரதெல்லாம் லவ்வே கிடையாது. இப்போ இவங்க 2 பேர் லைஃப் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது, இவங்களால் இவங்களை சுற்றி இருக்க அத்தனை பேரோட லைஃப்பும் பாதிக்க போகுது. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த கேஸ். மைக்கிள் மார்கழியை கொலை பண்ணது உண்மைதான். அவன் எதுக்காக அவளை கொலை பண்ணான்? உயிருக்கு உயிரை அவ்வளோ காதலிச்சாங்களே, ஏன் கொலை பண்ணான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதில்ல. அவன் கொலை பண்ணல, அவனுக்குள்ளே இருந்த அந்த போதை அறக்க தான் கொலை பண்ணியிருக்கான். மைக்கிள் ஒரு சரியான குடிக்காரன். அவன் அந்த குடிக்க மட்டும் இல்லை, இந்த வெள்ளை கலரில் காலேஜ் பைக்கை போடுவாங்கல்ல, அது பேர் கூட ஓகேண்ணா. அதேதான். அன்னைக்கு நைட்டு அதை வித்த காசில் வச்சு தான் எனக்கும் மயாண்டிக்கும் ட்ரீட்டே வச்சான் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மைக்கிளை கொண்டு வந்து அந்த பொண்ணையும் கொண்டிருக்கணும். மொசக்குட்டி சொல்கிறது உண்மைதான், அவன் கஞ்சாடிப்பான் தான், ஆனால் ரொம்ப நல்ல பையன் சார். ஊர்வலத்தில் பண்ணாதையா பண்ணிட்டான் சொல்லுங்கள். ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ அவன் பாலத்துக்கு கீழே நின்று குடிச்சிட்டு பெரிய பசங்களோட சேர்ந்து பிராத்தல் ஹவுஸ்லாம் போயிட்டு வந்தான். ச்சே, இந்த விஷயம்லாம் மார்கழிக்கு தெரியுமா? அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். ஒருவேளை அது தெரிஞ்சு சண்டை போட்டிருக்கலாம், பிரச்சனையாயிருக்கலாம். ஒரு நிமிஷம்ண்ணா. என்ன ஏஞ்சல் சொல்லு. ஒரு நாள் மைக்கிள் என்னை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணான். இப்போ சொல்றேண்ணா, மைக்கிளை யார் கொன்னாங்களோ அவங்க பண்ணது தப்பே கிடையாதுண்ணா. நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் பார்த்ததெல்லாம் உண்மைதான். எல்லாமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது. ஹீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ட்ரக்ஸ். அவன் உடம்புல ட்ரக்ஸ் இருந்ததா அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அன்றைக்கி நைட்டு போதையை போட்டு போனவன் மார்கழி கூட நடந்த ஒரு வாக்குவாதத்தில் அவன் தலையை வெட்டி கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ண பதட்டத்தில் மைக்கிள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸில் சரண்டர் ஆகிறதுக்கும் பயந்து சாமி ஊர்வலம் போகிற காட்டுக்குள்ளே தீ குளிச்சு இறந்து போயிட்டான். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, காதலிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யார் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்க. இந்த ஸ்கூலில் காலேஜில் வர லவ்லாம் எல்லாமே இப்போ கல்யாணத்தில் தான் முடியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஏஜில் வரதெல்லாம் ஜஸ்ட் அஃபெக்ஷன். இந்த கொலை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மார்கழியோ மைக்கிளோ கிடையாது, போதை. இந்த போதைக்கு மட்டும் அடிமையாயிடாதீங்க. அப்படி ஆயிட்டிங்கன்னா அது உங்கள் மூளையை கண்ட்ரோல் எடுத்துருச்சுன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு பையன் அவங்க அப்பா இறந்துருக்கப்போ ட்ரக் எடுத்துருந்தான். ட்ரக் எடுத்துகிட்டு அவங்க அப்பாவோட பணத்து பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இந்த இளவுக்கு மட்டும் அடிமையாயிடாதீங்க. சே நோ டு ட்ரக்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்க முடியுமான்னு தெரில. விடைபெறுகிறேன். நன்றி. கட்டு.
இதெல்லாம் பிரபாவோட திங்ஸ், மொபைல் ஃபோன், பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சைன் $8. சிவானி, அவன் மொபைலில் ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்க சொன்னான். அதில் ஒரு ஃபோல்டர் இருக்குது, 2022 கேட்க சொன்னான். சரியா, நீ கேட்டுரு, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். ரிலாக்ஸ், டேக் யுவர் டைம் சிவானி. ஃபோல்டர் நம்பர் 2022. சிவானி, இந்த ஆடியோ நீ கேட்டுகிட்டு இருக்க சமயத்தில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வெளிச்சத்துலேருந்து இருட்டை பார்த்தா தான் எதுவுமே தெரியாது சிவானி. அதுவே இருட்டிலேருந்து வெளிச்சத்தை பார்த்தா வெளிச்சத்தில் என்ன நடக்குதுன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். மார்கழியை கொண்டது மைக்கிள், ஆனால் மைக்கில் கொண்டது யாருன்னு தெரியுமா? என்னை மன்னிச்சேக்கா, நான் தெரியாமல் பண்ணிட்டேக்கா. அப்போ நான் போதையில் இருந்தேன்க்கா, தெரியாமல் பண்ணிட்டேக்கா. நான் போதை தெளிஞ்ச அப்புறம் தான் நான் பண்ணது தப்பு தெரிஞ்சுதுக்கா. அக்கா மன்னிச்சிருக்கா, ப்ளீஸ்க்கா. இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேக்கா. அக்கா விட்டுருங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. இப்படி தாண்டா என் தங்கச்சி உங்க கதை இருப்பா. அக்கா 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 ஏஞ்சல், இந்த வெட்டு வெட்டு ஏஞ்சல், வெட்டு. விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். அந்த அகிம்சையோட வெளிப்பாட்டை நீ ஒருத்தனை கொலை பண்ணி தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு யார் பண்ணியிருந்தாலும் அதுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். அது நீயாக இருந்தாலும் சரி. உன்னை ஈஸியாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருக்கலாம், ஆனால் அது என்னால் முடியல. என்னை ஏதோ ஒன்று தடுக்குது. அது காதலாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கில்ட்டோடவே கடைசி இருக்கும் இரு சிவானி. இந்த குற்ற உணர்வு தான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. அப்புறம் கடைசியாக ரொம்ப நாளாக ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. நான் உனக்கு காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன் சிவானி. ஐ லவ் யூ. குட் பை. போகலாமா சிவானி?